Hi friends, Assalamu alaikum. நாம bedside table செஞ்சோம் இல்லையா, அதை இன்னைக்கு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ட்ராயரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு டிகோபாச் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிகோபாச்சோட பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த ட்ராவோட சென்டரில் வந்து நான் வந்து டிகோபாச் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் மேலேயும் நான் வந்து டிகோபாச் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிகோபாச் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே ஒரு க்ளே ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மோல்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது ஹோம்மேட் க்ளே, வீட்டில் நானே செஞ்சது. ஹோம்மேட் க்ளேவோட ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் அது ட்ரை ஆகாது. அதனால வந்து நம்மளுக்கு விருப்பமான டிசைனை வந்து நல்லா ரிலாக்ஸாக மெதுவாகவே செஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு க்ளே வந்து தாராளமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ கடையில் வாங்கினோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதோட சைஸ் அளவு எல்லாமே. நம்ம வீட்டில் செய்யும்போது அது வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கம்மி விலையில். பார்த்திங்கன்னா தெரியும், நான் அந்த மோல்டு வச்சு செஞ்சதுனால அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கீழே உள்ள ட்ராயரோட டிசைன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டாப்பு மேலே இருக்கிற டாப்பையும் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ட்ராவையும் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பில் வந்து டிகோபாச் ஆர்ட் பண்ண போகிறேன். இப்போ சேம் நம்ம முன்னாடி செஞ்ச அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி டிகோபாச் க்ளூ வச்சு, இதுவும் ஹோம்மேட் க்ளூ தான், இதை வச்சு நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர் வந்து நான் ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இந்த பெட்சைட் டேபிள் வந்து நம்ம செராமிக் கலர் தான் கொடுத்துருக்கோன்றதுனால இந்த பர்டிகுலராக இந்த டிகோபாச் பேப்பர் வந்து அதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் கூட உங்களோட ஆர்ட் ஒர்க்குக்கு பேஸ் கோட் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிகோபாச் பேப்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிகோபாச் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து இது மாதிரி பிரிண்ட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளில் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு பிக்சர் வந்து A4 ஷீட்டில் நீங்கள் எடுத்து கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ராயரில் வந்து க்ளே ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இந்த கேக் ஃபாண்டன்ட்டு செய்யக்கூடிய மோல்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த க்ளேவை வந்து ஃபாண்டன்ட்டில் வச்சு ரோல் பண்ணும்போது அது ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். இப்போ நாம் செஞ்ச இந்த டிசைனை நார்மல் க்ளூ வச்சு நம்ம வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன், அதை சுற்றின மாதிரி. இப்போ மேலே சென்டரில் வந்து ரோஸ் செஞ்சு அதை ஒட்ட போகிறேன்.
இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ரோஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இடத்துல இந்த மாதிரி ஒரு 3 ரோசஸ் வர மாதிரி நான் செய்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த க்ளே ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. சைடில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்சர் டிசைன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கலர், அது வந்து நான் இப்போ வந்து ரோஸ் பிங்க்கு அண்ட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக எல்லோ, இந்த 3 கலரை மிக்ஸ் பண்ண மாதிரி இதுக்கு நான் இப்போ வந்து ஆக்ரிலிக் கலர் கொடுக்குறேன். இப்போ அந்த க்ளே ஒர்க்குக்கும் வந்து இதே மாதிரி ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலரு, அப்புறம் வந்து எல்லோ அண்ட் ரோஸ் கலர், 3 கலர் தான் கொடுக்குறேன். இப்போ பெயிண்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஆக்ரிலிக் கோல்ட் கலர் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து வார்னிஷில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்போ அதை எடுத்து லைட்டு கோட்டிங் கொடுக்குறேன். ஃபுல் ஃப்ளவருக்கும் கொடுக்காம உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அதுங்க மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ க்ளே ஒர்க்கு மேலேயும் நான் வந்து அந்த வார்னிஷை தான் அப்ளை பண்ணுறேன். ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக டேப் பண்ணால் போதும் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு அழகான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வின்டேஜ் லுக்கில் இருக்கக்கூடிய பெட்சைட் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சிமெண்ட்டில் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வெயிட்டும் தாங்கும். இப்போ இந்த டேபிளில் டபுள் பர்பஸ் உங்களுக்கு சால்வ் ஆகிடுது. ஒன்று உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய ஆர்ட் பீஸாகவும் இருக்கும், இன்னொன்று உங்களோட பர்பஸ் டேபிளாகவும் யூஸ் ஆகிக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.